ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு யாராவது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா ஷேர் பண்ணி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, என்னோட 20s, இப்போ வந்து எனக்கு 20 ஏஜ் ஆகுது. ஸோ உங்களோட 20ஸ்க்குள்ள நீங்கள் எந்த மாதிரி சேவ் பண்ணலாம்? ஏன்னா சேவிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சொல்லப்போனா சேவிங்ஸ் வந்து ஒன் ஆஃப் த லீடு தான் நம்மளோட லைஃப்ல. அதனால எப்படி எப்படி சேவ் பண்ணலாம், ஏன்னா எனக்கு நிறைய சேவிங்ஸை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச சேவிங்ஸை பத்தியும் நான் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸோட அந்த சேவ் பண்ணி இவ்வளவு அப்படின்னு வந்தது வந்து எனக்கு கொஞ்சம் பிக்கஸ்ட் அமௌண்ட்டாக தான் தெரிஞ்சிச்சு. அதனால உங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பிக்கி பேங்க்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு நல்ல ஒரு சேவ் பண்ற பேங்க், ஒரு இந்தியன் பேங்க், அந்த மாதிரி பேங்க் வரைக்கும் கூட போஸ்ட் ஆஃபீஸ் அப்படி. ஸோ உங்க கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த இதை சூஸ் பண்ணி நீங்க சேவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் வந்து நார்மலா யாரும் இப்பனா சின்ன குழந்தை கூட அவங்களுக்குன்னு உண்டியல் வாங்கி சேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஒரு ஒரு 11th 10th 12th அந்த கேட்டகரியில இருந்து நீங்க இருக்கீங்க அப்படின்னா, நீங்க இப்ப 10th படிக்கிறீங்க அப்படின்னா 10th to 12th, ஏன்னா அப்ப வந்து நம்ம பார்ட் டைமுக்கும் போக முடியாது, காலேஜ் போய் போகாம இருப்பாங்க. அப்ப வந்து நம்ம வந்து ஸ்டடீஸ், ஸ்நாக்ஸ் சாப்பிட பாக்கெட் மணி கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சேவ் பண்ணணும்னு ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா எப்படின்னா சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கும் சில ஐடியாஸ் வந்து இருக்கு. பிகாஸ் நான் அந்த மாதிரி சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு பார்க்க குட்டியா இருக்கும், நீங்க கொஞ்சம் எடுக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு பெரிய அமௌண்ட் மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் எப்படி அப்படின்னா, இந்த சேவிங்ஸ் ஸ்டெப் வந்து இந்த சேவிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம சேவ் பண்றோமா அப்படின்றதே நமக்கே ஒரு கஷ்டம் தெரியாது. 10 பேர் வாங்கி சாப்பிடாம கஷ்டப்பட்டு சேவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாம ஈஸியா சேவ் பண்ற மாதிரி தான். இதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு நோட் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி டைரி, இந்த மாதிரி ஒரு நோட்டு, இந்த மாதிரி ஒரு பென் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து ஜான்வரி, இப்ப ஆகஸ்ட் 1 to 31 வரையும் நீங்க வந்து நம்பர் எழுதிக்கணும். அப்ப நீங்க வந்து என்ன பண்ணா, 1ஆம் தேதி ஆச்சு அப்படின்னா அந்த மண்ணுண்டியல் வாங்கி வச்சுக்கோங்க. எதுக்காக மண்ணுண்டியல் வாங்க சொல்றேன்னா, அதை நீங்க ஓபன் பண்ணணும்னா உடைச்சுதான் ஆகணும். இதே நீங்க கிளாக் வைக்கிறது பண்ணா உங்களுக்கே ஏதாவது அர்ஜென்ட்னா நீங்க அதை உடைச்சிருவீங்க, ஓபன் பண்ணிடுவீங்க. இதை மண்ணுண்டியல்லாம் உடைச்சுதான் ஆகணுக்காக அது உடைக்கவே மனசு வராது, எனக்குன்னா வராது. அதனால நான் மண்ணுண்டியல் தான் வாங்குவேன். அதனால மண்ணுண்டியல் வாங்கிக்கோங்க. அது எப்படின்னா, 1ஆம் தேதி ஆனா அதை ரவுண்ட் பண்ணிட்டு 2 rupees காயினா உள்ள போங்க. 2ஆம் தேதி ஆனா 4 rupees காயின் உள்ள போடணும், அந்த மாதிரி. அப்ப நீங்க வந்து 30வது நாள் தான் அதிகமா வரும், இல்லாட்டி 31 எப்பயாதான் வரும். அப்ப 30வது நாள் அதிகமா வரும்போது நீங்க டோட்டலா அதுல சேவ் பண்ற அமௌண்ட்டே 60 ரூபாயா தான் இருக்கும், பிக்கஸ்ட் அமௌண்ட். அதுக்கு மேலாம் இருக்காது. அப்படி 31வது நாள் வந்துச்சு அப்படின்னா 62 ரூபா தான் நீங்க அதிகமா அந்த உண்டியல போடுற அமௌண்ட்டாவே இருக்கும். மேபி உங்ககிட்ட அது போக காசு இருக்கு, இது எக்ஸ்ட்ரா தான் எனக்கு ஃபீல் ஆகுது, என்னோட நீட்ஸ்னா போக எக்ஸ்ட்ரா ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்க அதையும் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு பிக்கஸ்ட் அமௌண்ட்டே 62 ரூபா தான் இருக்கும். அப்படி 62 ரூபான்னு வரும்போது ஒரு மாசத்துக்கு நீங்க குறிப்பிட்ட எடுக்கிற அமௌண்ட் வந்து உங்களுக்கு 500 அப்படின்னு வந்துடும். ஆனா உங்களுக்கு 500ன்றப்ப ரொம்ப பெருசா இருக்கும். அந்த ஏஜ்ல எனக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட் அது. ஆனா நீங்க இப்படி ஈஸியா சேவ் பண்ற மாதிரி, ஏன்னா 1ஆம் தேதி 2 ரூபா போடுறது ரொம்ப ஈஸி தானே. அப்படி சேவ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் கரெக்டா அக்யூரேட்டா எவ்வளவு வருதுன்னு பார்த்துட்டு சொல்றேன். ஸோ நீங்க வந்து 500 above தான் நீங்க சேர்த்து வைக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு 760 அந்த மாதிரி தான் வருது, 860 வருது. ஸோ அதனால நீங்க வந்து இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்க 62 ரூபா தான் ரொம்ப பெரிய அமௌண்ட்டாவே போடுறீங்க. 62, 60, 58 அப்படிதான் போட்டுக்கிட்டே வருவீங்க. 62க்கு மேல போகாது. அப்படி உங்களுக்கு எக்ஸஸா இருக்கு அப்படின்னா நீங்க போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி வேவாவும் இருக்கும். இன்னொன்று வந்து கொஞ்சம் நீங்க 1 இயர்க்கு சேர்த்து வைக்கும் போது அதுல இருந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே வர மாதிரி உங்களுக்கு தோணும் அந்த ஏஜ்ல. ஏன்னா நான் அந்த ஏஜ்ல இந்த மாதிரி தான் சேர்த்து வைப்பேன். 1ஆம் தேதி ஆனா 2 ரூபா, 2ஆம் தேதி ஆனா 4 ரூபான்னு போடும்போது நான் அந்த விக்கி பேங்க் வந்து உடைக்கும் போது எனக்கு வந்து ஒரு 5000 above தான் எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டா தான் வந்துச்சு. அதனால உங்களுக்கு இது வந்து ஈஸியாவும் இருக்கும். நீங்க சேர்த்து வைக்கும் போது ரொம்ப பெரிய அமௌண்ட் வர மாதிரியும் அந்த ஃபீலும் இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் எந்த மாதிரி அப்படின்னா, நான் ஆல்ரெடி என்னோட ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். ஒரு விக்கி பேங்க் வந்து இப்ப மீஷோல எல்லா இன்ஸ்டாகிராம்லயுமே ட்ரெண்டிங்கா வருது. அந்த பேங்க் வச்சு சேர்த்து வைக்கிறது வந்து எனக்கே இப்ப டஃபா இருக்கு. ஏன்னா நான் பார்ட் டைமா வேலைக்கு போற எனக்கே டஃபா இருக்கு. அப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னா இதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த மண் உண்டியல் வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து நீங்க 100 ரூபா வாங்கினா 100 ரூபா அடிக்கணும், 50 வாங்கினா நான் போட்டுட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பெண்ணை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. அதுல எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, அதை பத்தி சொல்றதும் எதுவுமே கிடையாது. மூணாவது ஸ்டெப் எப்படி அப்படின்னா, இப்ப நீங்க பார்ட் டைமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, ஆனாலும் நீங்க பார்ட் டைமா ஒர்க் போறீங்க அப்படி
அப்படின்னா அந்த சீட்டு போடுவாங்க. நீங்க கோல்டு சீட்டு போட்டாலும் சரி, இல்லாட்டி உங்க ஏரியாக்குள்ளேயே குட்டி குட்டி சீட்டு பிடிப்பாங்க. ஒரு 10 பேர் சேர்ந்து 10 மாசம் 1000 ரூபாய் கட்டுறீங்கன்னா 10வது மாசம் வந்து உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சீட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தரலாட்டி உங்க அப்பா அம்மாட்ட கேட்டிங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்க சேர்த்து வைக்கலாம். அப்படி நீங்க பார்ட் டைம் வேலைக்கு போறீங்க அப்படின்னா ஒரு ஒரு 5000 கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்ட் டைம்னா 5 or 6 கொடுப்பாங்க. ஸோ அந்த இதில் ஒரு 1000 ருபீஸை வந்து நீங்க உங்க அம்மாட்டவோ அப்பாட்டவோ கொடுத்து இந்த மாதிரி சீட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக வரும். அதில் உங்களுக்கு பிடிச்சது வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அப்படி வாங்கினதான் நான் அந்த தோடு எல்லாமே. அதனால நீங்க அப்படி போட்டுக்கலாம். அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு வந்து அப்படி போடுறது கொஞ்சம் இஷ்டம் தான். ஆனா நீங்க உண்டியல போடுறது ஒண்ணுதான், அவங்க கிட்ட கொடுக்கறது ஒண்ணுதான். அது போக நீங்க வந்து இல்ல நான் வந்து சேர்த்து காசா எடுக்க இஷ்டம் இல்ல, எனக்கு கோல்டாவே வேணும் அப்படின்னா இன்னொரு ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த ஸ்டெப் வந்து எப்படி அப்படின்னா ஆப் இருக்கும். எனக்கு ரீசெண்டாக தான் தெரியும் அந்த ஆப்பை பத்தி. தங்கமேல் டிஜி கோல்டு ஆப்னு பிளே ஸ்டோர்ல இருக்கும். அது வந்து யாருனாலும் எங்கனாலும் இது பண்ணலாம். இன்னொன்று வந்து ட்ரஸ்டபிள் தான். ஸோ அங்க வந்து எப்படி அப்படின்னா நீங்க வந்து 100 ருபீஸ் உங்க ஜிபேல இருந்தாவே போதும். நீங்க வந்து அந்த ஆப்பை லாகின் பண்ணிட்டு அதுல நிறைய ஐடி அந்த மாதிரிலாம் கிடைக்கும். அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க 100 ருபீஸ் இருக்கும்போது 100 ருபீஸ் போட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கால்குலேட் பண்ணி 100 ருபீஸ்க்கு எவ்வளவு மில்லி கிடைக்குமோ, எனக்கு தெரிஞ்சு 15 மில்லியன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த 15 மில்லி வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ அந்த மாதிரி 100 ருபீஸ் போட போட உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்க டோட்டலா எவ்வளோ அந்த 11 மந்த்ஸ்ல சேவிங்ஸ் இருக்கோ அதை வச்சு அன்னைக்கு செய்கூலி சேதாரத்தோட அந்த இது வந்து இருக்கும். நீங்க எத்தனை கிராம் சேர்த்தாலும் அந்த கிராமுக்கு வந்து செய்கூலி சேதாரம் அன்னைக்கோட தான் அவங்க ப்ரெசென்ட்டா இருக்கிறத மட்டும்தான் இது பண்ணுவாங்க. செய்கூலி சேதாரம் மட்டும். கிராம் வந்து நீங்க இன்னைக்கு ரேட்டு கிராம் அப்படின்னா பார்க்க மாட்டாங்க. நீங்க எவ்வளவு கிராம் சேர்த்துட்டீங்களோ அதுக்கே நீங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்ல ஐடியா தான். நான் இப்பதான் அது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 100 ருபீஸ் போட்டதோட இருக்கு. அந்த மாதிரி இன்னொரு ஐடியா இருக்கு. இது வந்து நீங்க ஸ்கூலா காலேஜா எது வேணாலும் இருக்கலாம். கை குழந்தையா இருந்தா கூட பரவாயில்ல. ஸோ அந்த ஐடியா வந்து இது வந்து 5th எத்தனாவது போயிருக்குன்னு தெரியல. அதனால நான் 5th வச்சுக்கிறேன். இது வந்து என்னன்னா போஸ்ட் ஆஃபீஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி பாப்பா எல்கேஜி யூகேஜி படிக்கிற பாப்பா, அவங்களோட அம்மா வந்து அந்த மாதிரி நீங்க 2 குழந்தை வச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து மாசம் மாசம் 500 ரூபாய் போட்டீங்கன்னா அது உங்க பொண்ணு பெருசா வர வரையும் அது நல்லா யூஸ் ஆகும். இல்ல அப்படின்னா நீங்க சும்மா நார்மலா இப்போ ஒரு ஸ்கீம் வந்திருக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல 1500 நீங்க போட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்க 11th 10th இருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். உங்க வீட்டுல நீங்க பேரண்ட்ஸ்ல சொல்லலாம். இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல வந்து 1500 மந்த்லி நீங்க பே பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அது வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டா வரும் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெரிய அமௌண்ட்டாவும் இருக்கும். ஸோ 1500 இருக்கு, 3000 இருக்கும். உங்களுக்கு எது அஃபோர்டபுளா இருக்கும். இது ஏன்னா ரெகுலரா போடணும்ல. அதனால ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட இன்னைக்கு காசு இருக்கிற மாதிரியே 5 வருஷத்துக்கு இருக்காது. ஸோ அதனால நீங்க பார்த்தே போடலாம். அந்த மாதிரி 1500 நீங்க அங்க போய் எல்லாமே கேட்டுக்கோங்க. ஏன்னா 5 இயர்ஸ்க்கு என்னால போட முடியல, திடீர்னு 4 இயர்ஸ்லயே என்னால அந்த இதை கண்டினியூ பண்ண முடியாட்டி அந்த அமௌண்ட்டை எப்போ வாங்கிக்கலாம், இல்ல அந்த அமௌண்ட் கிடைக்குமா, இல்ல அப்ப அதுக்கு அந்த நாளுக்குரிய கட்டி இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா, இல்ல அதுவும் வராதா, அந்த மாதிரி நீங்க நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்க அதுல போய் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு அதை பத்தி எந்த டீட்டெயில்ஸும் தெரியல. நான் ஒன்றும் போய் கேட்கவும் கிடையாது. எனக்கு இன்ஸ்டா போஸ்ட்ல வந்துச்சு. ஆனா அது ஒரு நல்ல ஐடியா தான். எனக்கு தெரிஞ்ச அக்காவோட ஃப்ரெண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறாங்க. அவங்ககிட்ட கேட்டேன். இது வந்து சேவிங்ஸ்ல பெஸ்ட் தான்டான்னு சொன்னாங்க. ஆனா இதை பத்தி வந்து அவங்கள்ட்ட இன்னும் நான் கேட்கல. இந்த மாதிரி அது பாதி கட்டிட்டு பாதி நின்றுட்டா அந்த இன்ட்ரெஸ்ட் வருமா வராதா அப்படின்ற பத்தி நான் எதுவுமே கேட்க கிடையாது. ஸோ இதுதான் ஐடியா. இதுதான் என்னோட சேவிங்ஸ் டிப்ஸ். இதுல வந்து எனக்கு எது பெஸ்டா பிடிக்கும் அப்படின்னா அந்த 1 தேதி ஆனா ஒரு 2 ரூபா போடுறது அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காது. எனக்கு ஈஸியாவும் இருக்கும். இன்னொன்னு அதிக அமௌண்ட் சேவ் பண்ற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து எனக்கு பிடிச்சது வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பிடிக்கும், தங்கமயில் பிடிக்கும். நீங்கள் சேவிங்ஸாக மணியாக சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த பிக்கி பேங்க் அந்த மண்ணுண்டியல் வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு கோல்டு ரொம்ப பிடிக்கும், சேவிங்ஸே நான் கோல்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் டிஜி கோல்டு ஆப் ஓப்பன் பண்ணுறது பெஸ்ட்டு தான். ஏன் நான் அது சொல்கிறேன், நீங்கள் இப்போ வந்து ரீசெண்டாக இந்த ஷாப்லேயே போய் 1000 ரூபா கட்டிட்டு இந்த மந்த் எண்டில் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இப்போ 1ஆம் மாசம் 1000 ரூபாய் கட்டுறீங்க, 11ஆம் மாசம் ஒரு அமௌண்ட் வரும், 11,000 ரூபாய் வருமா. அந்த 11,000 ரூபாய்க்கு அன்னைக்கு டேட் நீங்க என்னைக்கு போய் எடுக்கிறீங்களோ அன்னைக்கு டேட்டை பொறுத்து தான் நீங்க நகை எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு செய்கூலி சேதாரமும் அன்னைக்கு ரேட்டு தான் வரும். அதோட நீங்க தான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க 11 மாசத்துக்கு முன்னாடி கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுக்குள்ள இப்ப ரேட் எவ்வளவோ கூடி இருக்கும்ல அந்த 11 மந்த்ஸ்ல. ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. அதனால நீங்க தங்கமயில் ஆப்பை இது ப்ரொமோஷன்னா கிடையாதுண்ணா, எனக்கே பயமா இருக்கு. தங்கமயில் ஆப்பை பொறுத்தவரை நீங்க அன்னைக்கு பேமெண்ட் போடுறது அன்னைக்கே உங்களுக்கு கால்குலேட் ஆயிரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அதை போய் எடுத்தாங்க. அவங்க வந்து 1 கிராமு
அது அவ்வளோதான் எடுத்திருப்பாங்க போல. அவங்க 1 கிராம் சேர்த்து வச்சாங்க. அந்த 1 கிராமுக்கே அப்படியே நகை வாங்கிட்டாங்க. செய்குலி சேதாரம் மட்டும் அன்னைக்குரிய இதை கட்டிட்டாங்க. எவ்வளவோ சொன்னாங்க. அதுதாங்க செய்குலி சேதாரம் அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த இப்போ நீங்கள் 4 கிராம் சேர்த்தாலும் 4 கிராம் எடுத்துடலாம். செய்குலி சேதாரம் மட்டும் அந்த இது கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எனக்கு நல்லதாக தான் இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் அதுக்கடுத்து நீங்கள் ஒரு காசு இதை நான் உண்டியிலே சேர்த்துட்டு அப்பயே போய் எடுப்பேனே அப்படின்னா அதுக்குள்ளேயே ரேட் அதிகமாயிரும். ஸோ உங்களுக்கு மணியாக சேவ் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கோல்டாக அதான் சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 2 இதுவுமே ஸ்கூல் படிக்கிறவங்களும் சரி காலேஜ் படிக்கிறவங்களும் சரி சேவ் பண்ணலாம். உண்டியலில் போகிறதும் காலேஜ் படிக்கிறவங்க ஸ்கூல் படிக்கிறவங்க சேவ் பண்ணலாம். இல்லை எனக்கு காசை விட எனக்கு கோல்டில் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் படிக்கிறவங்களா இருந்தாலுமே 100 ரூபா வந்தோடனே உங்கள் அப்பாட்ட அம்மாட்ட கொடுத்து இந்த மாதிரி தங்கமயிலில் போடுங்கப்பா அப்படின்னு சொன்னால் உங்கள் பேரில் அவங்க போடுவாங்களே. ஏன்னா ஜிபே இப்போ நிறைய அப்பா அம்மா கிட்ட இருக்கு. ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு போடுவாங்க. ஸோ இதுதான் என்னோட வீடியோ. எனக்கு ரொம்ப நாளாவே இந்த சேவிங்ஸ் பற்றி நான் ஷேர் பண்ணணும்னு தோணிட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் சின்ன பிள்ளையிலேருந்தே சேவ் பண்ணுறேன். இது வந்து எங்கள் அப்பா கிட்ட இருந்து தான் இந்த ஹேபிட் வந்துச்சு. ஏன்னா எங்கள் அப்பா எங்கிட்ட சொல்லுவார், உண்டியல் வாங்கி கொடுத்ததே அவர் தான் சின்ன வயசாக இருக்கும்போது. ஸோ அதனால அவர்கிட்ட இருந்து தான் எங்களுக்கு இந்த பழக்கம் வந்துச்சு, உண்டியல் பழக்கமே. அதனால நீங்களும் இந்த இதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குனாச்சும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.